படம் சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. அதாவது நம்ம வந்து சொல்லுவோம் இந்த படத்தையும் வந்துட்டு இல்ல ஐயோ இதெல்லாம் ஒரு படமா, இதை இப்படி கண்ணாடி போட்டு இப்படி பண்ணிட்டு இந்த படத்தை எடுத்தவன் என் கையில கிடைச்சானா அவனை நான் வந்துட்டு துச்சு நான் வந்து வெட்டுவேன் குச்சு அப்படிலாம் சொல்ற ஒரு மூவி ரிவ்யூஸ்க்குலாம் சொல்றேன். படம் உண்மையிலேயே அருமையா சூப்பரா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. இல்ல ஒரு ஆக்சுவலா சிஜி போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மேஜரா. அதே மாதிரி லைக் போர் அடிக்கல, 2 hours போனதே தெரியல, பயங்கரமா பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்கு. நட்டி சார் தான் ஹீரோ மாதிரி பண்ணிருக்காரு. ஓகே, படத்துல ஆமா அவர் தான் ஹீரோவா ப்ளே பண்ணிருக்காரு. இப்போ பாதியை விட லைக் அவர் போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு மேஜரா. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வர இன்ட்ரல் போர்ஷன்ஸா இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப் எல்லாமே நல்லா தான் நல்லா இருக்கு. டைம் போறது தெரியவே இல்லை, நல்லா தான் போகும். எல்லாருமே பார்க்கலாம். கதை புரியறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் வந்து ஒன்ஸ் புரிஞ்சதுக்கப்புறம் வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். இன்டர்வல்லேருந்து அப்படியே வந்து நல்லா தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பிஜிஎம் வைஸ் சரி, விஎஃப்எக்ஸும் நல்லா இருந்துச்சு. நம்ம குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு விஎஃப்எக்ஸ். மக்கள் எவ்வளோ முட்டாள்தனமா ஒரு சினிமா மோகத்துலையும் மற்ற விஷயங்கள்லையும் ரொம்ப புரியாம இருக்கிறாங்கிற விஷயத்தையும் அழகாவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா ஒரு சினிமா ஆக்டர் வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டாலோ ஏதாவது ஒன்று சொல்லிட்டாலோ அதுதான் உண்மை நம்பிட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்றோம், என்ன நடந்ததுன்னே தெரியாம அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டருமே செஞ்சிருக்காங்க. நாசர் சார் ஆகட்டும் சரி, அந்த ஹீரோயின் ஆகட்டும் சரி, அண்ட் மோர் வந்து வில்லன் ஆகட்டும் சரி, நட்டு சார் ஐயோ அப்பா. ரிஷிகாந்த் ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்போம். 400 கோடி நாங்க படம் எடுத்துக்கொள்ள அப்படிங்கிற மாதிரி அந்த சில டைலாக்ஸ் எல்லாம் பேசின விதமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்தது. எல்லா விஷயங்களையும் அழகா உள்ள கொண்டு வந்து கடைசி ஒரு மனிதன் உயிரோட இருக்கும்போது இன்னொரு மனிதனை தான் தேட முடியும், வேற எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாதுங்கிற விஷயத்த அழகாவே சொல்லியிருந்தாங்க. பார்ட் 2 வர்றதுக்கான லீடும் கொடுத்துருந்தாங்க. இல்ல போன லைக் க்ரூ எப்பயுமே அவர் பண்ணுவார்ல, அதே க்ரூ வச்சு தான் இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. லைக் இதுல அனேகாக்கு மோஸ்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இம்பார்ட்டன்ட் இருக்கு. வில்லன் என்ன பண்ணிருக்காரு, வில்லன் வந்து புதுசா இன்ட்ரோ பண்ணிருக்காரு. அறிமுகம் அந்த அளவுக்கு இல்ல, பட் ஆனா நட்டி சாரோட போர்ஷன்ஸ் பயங்கரமா இருக்கு. ஆதி நான் வந்த போர்ஷன்ஸை விட நட்டி சார் வந்த போர்ஷன்ஸ் பயங்கரமா இருந்தது. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஒரு முறை பார்க்கலாம் ப்ரோ. ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம். ஏதோ எந்த கான்செப்ட், அதாவது அந்த தேர்ட் வேர்ல்டு வார் அதை கான்செப்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பட் அதுக்குள்ள ஸ்டோரி வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணது. காமெடி ஆனால் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி படத்துல கொஞ்சம் காமெடி அந்த மாதிரி இருந்திருப்பாரு, இதுல ஃபுல்லா சீரியஸ்னா தான் எடுத்திருக்காங்க. ஆமா, சீரியஸ்னா காமிச்சிருக்காங்க. லவ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற படத்துல கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுல வந்து சிம்பிளா இதை காமிச்சிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாமா. ஆனா அவரு எப்பயுமே அவரோட கேரக்டர் இதுக்கு முன்னாடி படத்துல எல்லாம் கூட பாத்துருக்காங்க, அந்த வில்லன் ஹீரோ அந்த மாதிரி மிக்சடா அதே மாதிரி தான், சேம் அதே தான். பட் அவர் வந்துட்டு இந்த தேர்ட் வேர்ல்டு வர போயிட்டு பேக் எண்ட்ல ஒரு ஸ்டோரி சொல்றது, அந்த சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பீடா போகுது. அப்புறம் அது ரியாலிட்டியில காமிக்கிறப்போ அது கொஞ்சம் அப்படியே லாக் ஆகும். என்னமா நம்ம எப்பவுமே பாக்குற மாதிரி நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலயும் ஒரு கொஞ்சம் வில்லன் ஷேட் மாதிரியே நடிச்சிருக்காரு, நல்லாவும் நடிச்சிருக்காரு. கடைசியில வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ரோலை வந்து கரெக்டா பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நட்டி சார் ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, படம் முழுக்க நான் தான் ஹீரோ ஆனா நான் இல்ல அவன் தான் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயமா இருக்கட்டும், என்னடா நான் அரசியல்வாதியா தானே பார்த்துருக்கீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என் கேஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சில காமெடிஸ் எல்லாம் பண்ண விதமா கூட எல்லாமே சூப்பரா இருந்தது. அதாவது அந்த கதை தான், அந்த கதை என்னோடது, அந்த கதையில் இருக்க ஹீரோ நான் இல்லைங்க. அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளவு அழகா சித்தரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு கதையுமே அதாவது யாரு பேசினா வந்து ஹிட்டா இருக்கும். எல்லாருமே ஒன்னா இருக்கணும். நம்ம இருக்கும் போதே வந்து அதாவது வேர்ல்டு வார் வரைக்கும் போக தேவையில்ல, இருக்கும்போதே வந்து எல்லாருமே ஒன்னா இருந்து பண்ணோம்னா வந்து நாடு நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கடைசியில முடிச்சிருக்காரு. என்ன கருத்து சொல்றாங்க? ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலே அவர் படத்தை ஒரு சோசியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாரு. அவரு அதுதான் ப்ரோ, இப்போ நம்ம தமிழ் அதை பத்தி தான் நம்ம எல்லாருமே ஒன்னா இருக்கணும், யுனைடடா இருக்கணும், அந்த மாதிரி தான் சொல்ல வரேன்.